மூதுரை 15வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 15. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு அழியா புல் அறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு அழியா புல் அறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட களம். வேங்கை வரிப்புலி நோய், வரிகளை உடைய வேங்கை புலியின் நோயை தீர்த்த குணமாக்கிய விடகாரி விஷ வைத்தியன், விஷமுற்றவர்களுக்கு வைத்தியம் செய்து நோய் தீர்க்கின்ற வைத்தியன், அதனால் விஷ வைத்தியன். ஆங்கு அப்பொழுதே அதனுக்கு அதாவது புலிக்கு ஆகாரம் ஆனால் போல, இரையானால் போல, அதாவது வரிப்புலியின் நோயை தீர்த்த விடகாரி அந்த வரிப்புலி நோய் தீர்ந்து எழுந்தவுடன் அவனுக்கு இரையாகுவது போல பாங்கு அறியா நன்றி உணர்வில்லாத புல் அறிவாளருக்கு அற்ப புத்தி உடையவர்களுக்கு செய்த உபகாரம், செய்யப்பட்ட உதவியானது கல்லின் மேல் இட்ட களம், கல்லின் மேலே போட்ட மட்பாண்டும் அப்போதே நொறுங்கி சிதறி விடுவது போலாகும். அற்ப புல் அறிவாளருக்கு உதவி செய்தால் நாம் கல் மேல் ஒரு மட்பாண்டத்தை போட்டால் எப்படி நொறுங்கி விடுமோ அதுபோல் சிதறிவிடும். அதாவது பாம்பு கடித்து கிடந்த வரிப்புலிக்கு விஷ வைத்தியம் செய்த மருத்துவன் அந்த நோய் நீங்கி எழுந்த புலிக்கு அப்பொழுதே அந்த புலிக்கு இரையானது போல் அற்ப புத்தி உடையவர்களுக்கு உதவி செய்தால் கல்லின் மேல் போட்ட மண்பானையைப் போல் நமக்கே தீமையாய் முடியும். மீண்டும் பாடலை பார்ப்போம். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு அழியா புல் அறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட களம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரை 15வது பாடல் விளக்கத்தோடு தந்தவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.